பீப்புளோட ஃபண்டை கலெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஹெச்என்ஐஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ நிறைய அமௌண்ட் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க தான் அவங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டையும் ஸோ 20,000 கோடி 30,000 கோடி ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டிங் அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள மீறி வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோ ஹெச்என்ஐஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட டீம் வந்து பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனி டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஹெச்என்ஐ கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க போகிற ரூட்லேயே நாமளும் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா நாம டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை வெப் அண்டோவாக இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேஷாக இருக்கட்டும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது.